உங்க வீட்ல நடக்கக்கூடிய சுப விசேஷங்களான திருமணம், வளகாப்பு, காதுகுத்து, பர்த்டே ஃபங்க்ஷன்னு எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, கேண்டிட் மூமெண்ட்ஸை நாங்க கேப்சர் பண்ணி தரோம். நம்ம கிட்ட லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு கேமராமேன்னு ப்ரொஃபஷனலா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் குறைஞ்ச செலவுல நிறைஞ்ச தரத்துல. உங்க வீட்டு விசேஷங்களுக்கு போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி தேவைப்பட்டுச்சுன்னா யோசிக்காம இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுபிக்ஷா டிவி வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, ஜூன் மாத பலன்கள். இந்த ஜூன் மாத பலன்கள் கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பற்றி தான் இந்த பதிவில் எல்லா கிரகங்களையும் ஆராய்ச்சி பண்ணி கும்பராசிக்காரங்களுக்கு இந்த பலனை சொல்கிறோம். அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கோசரம் தான் இந்த பதிவு. உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இந்த பிரச்சனைகளுக்கு ஏதாவது ரூபத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த பதிவு மூலியமாக உங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். கண்டிப்பாக இதை பாருங்கள். இப்போ கும்பராசிக்கு கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். கும்பத்திலேயே இப்போ ராகு இருக்கிறாங்க. கும்பத்துக்கு 2ஆம் இடமான மேனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும், மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் செவ்வாய் பகவான், சிம்மத்தில் கேது பகவான். இப்போ இந்த மாத கிரக அடைவுகள் இதுல இந்த மாசத்துல ஜூன் மாதம் 6ஆம் தேதி புதன் பகவான் பயிற்சி ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆறாங்க. அதே ஜூன் மாதம் 6ஆம் தேதி செவ்வாய் பகவான் கடகத்திலிருந்து பயிற்சியாகி சிம்மத்துக்கு வர்றாங்க. ஜூன் மாதம் 15ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து சூரிய பகவான் பயிற்சியாகி மிதுனத்துக்கு போறாங்க. இது இந்த மாத கிரக அடைவுகள். இப்ப கும்ப ராசிக்கு இந்த கிரக அடைவுகளால் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாமே கணக்கு போட்டு பார்த்ததுல, கும்ப ராசிக்கு 5ஆம் இடத்தில் 5ஆம் இடத்து அதிபதி, கும்பராசிலிருந்து எண்ணினீங்கன்னா மிதுனம் 5ஆம் இடம். 5ஆம் இடத்து அதிபதி யாரு? புதன் பகவான். அந்த புதன் பகவான் இந்த மாதம் 6ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து பயிற்சியாகி மிதுனத்துக்கு போகிறாங்க. அப்போ 5ஆம் இடத்தில் 5ஆம் இடத்து அதிபதி ஆட்சி. இது ஒன்று போதுங்க. கும்பராசிக்காரங்களே, நீங்கள் வாழ்வாங்கு வாழப் போகிறீர்கள். உங்க ஜென்மத்துல இருந்த சனியால் எவ்வளவோ பாதிக்கப்பட்டுட்டீங்க. இப்ப அதிலிருந்து விடுபட போறீங்க இந்த புதன் பகவானால. அந்த புதன் பகவானோடு குருவும் சேர்றாங்க. அப்ப அந்த குரு 5ஆம் இடத்துல இருப்பது அப்படிங்கிறது, குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு வர்றாங்க அப்படின்னா அந்த குரு பகவானுடைய ஸ்தானம் சரியில்லை. ஆனால் அந்த 5ஆம் இடத்தில் 5ஆம் இடத்து அதிபதி ஆட்சியாக இருந்து ஆட்சி பெற்ற புதனோடு குரு சேருவது யோகம். உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதியும் 11ஆம் இடத்து அதிபதியுமான குரு பகவான் 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற புதனோடு சேருவது யோகம். ஆனா இதற்கு முன்னாண்ட அந்த 4ஆம் இடத்துல இருந்த அந்த குரு பகவானும் சரி, இது நாள் வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கல. பிரச்சனைகளை கொடுத்தாரு, பிரிவுகளை கொடுத்தாரு. பிரிவு அப்படின்னா சொந்த பந்தத்திலிருந்து பிரிஞ்சு வந்தீங்க. சொந்த பந்தத்துக்கூட கடும் போட்டி, இல்லைன்னா அவங்களோட பிரச்சனை, வாக்குவாதங்கள் நடந்துச்சு. குடும்ப ரீதியாகவுமே நிறைய பேர் பிரிஞ்சிருக்கிறீங்க. இந்த மாதிரி பிரிவுகளை தான் கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்தாரு. ஆனா எவ்வளவு பிரிவுகளை கொடுத்தாலும் ஏதாவது ரூபத்துல
நான் நல்லபடியாகத்தான் வாழ்வேன் அப்படிங்கிற தைரியமும் தெம்பும் உங்ககிட்ட நிறைஞ்சிருந்தது. இதை நான் பாராட்டுறேன். கும்பராசிக்காரங்களே, நீங்க வைராக்கியசாலிகள். யார் மேலேயுமே பாசம் வைக்கலாம், பற்றுதல் வைக்கலாம். அந்த பாசம் பற்றுதல் எல்லாமே மோசமாக போகி அந்த இடத்துல நீங்க ஏமாற்றப்பட்டாலும் பாதிக்கப்பட்டாலும் நீங்க மனசு தளரல. ஏதாவது ரூபத்துல நமக்கு அந்த ஆண்டவன் வழிவிடுவாரு அப்படின்னு தான் இன்னைக்கும் காத்துட்டு இருக்கிறீங்க. காத்துட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கை பொய் போகல, வீணாகல. 5ஆம் இடத்துக்கு குரு வந்திருக்கிறாரு. 5ஆம் இடத்தில் 5ஆம் இடத்து அதிபதி ஆட்சியாக இருக்கிறாங்க. அதனால இந்த ஜூன் மாதத்தில் ஒரு நல்ல அருமையான பலனை பார்க்க போகிறீர்கள் கும்பராசிக்காரங்களே. அப்ப அந்த புதன் பகவானும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அது போக சூரியனும் குருவும் அந்த 5ஆம் இடத்துல இணையறாங்க. அப்ப அந்த சூரியனும் குருவும் 5ஆம் இடத்துல இணைஞ்சு அந்த சூரியனும் குருவும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறாங்க. இது மாதிரியான ஒரு வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது. ஒரு அருமையான அற்புதமான வாய்ப்பு கும்பராசிக்காரங்களுக்கு. 11ஆம் இடம் லாபஸ்தானம். அப்போ நீங்க எந்த துறையில இருந்தாலும், எங்க போனாலும், எது செஞ்சாலும் அது லாபமாகத்தான் இருக்கும். அப்ப இந்த பீரியட்ல நல்ல அரசியல் செல்வாக்கு கிடைக்கும். அரசியல்ல நீங்க ஏதாவது மாற்றம் பண்ணினாலும் பண்ணிக்கலாம். 10 பேர்த்துக்கு தலைவராக இருக்கக்கூடிய பொறுப்பு கண்டிப்பா உங்களுக்கு வரும். கோயில்ல அறங்காவலராக நீங்க பொறுப்பேற்கலாம், தர்மகர்த்தாவா பொறுப்பேற்கலாம். அது மாதிரியான டைம் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். வேலையில எதிர்பாராத திடீர் ப்ரமோஷன் கண்டிப்பா கிடைக்கும். அது போக சம்பள உயர்வும் கிடைக்கும். இது எல்லாத்தையுமே போக அதே குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியவே பார்க்கிறார். உங்க ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு மனம் தெளிவடைஞ்சு, அறிவு தெளிவடைஞ்சு, உங்களுக்கு ஒரு நல்ல மிகப்பெரிய உயர்வையும் உங்களுடைய பழக்க வழக்கத்தால் நன்மையையும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் இந்த பீரியட்ல அந்த குரு பகவானால கிடைக்க போகுது. அதே சமயத்துல கும்பராசியில பிறந்தவங்களுக்கு திருமணம் இந்த பீரியட்ல கண்டிப்பாக திருமணங்கள் கைகூடி வரும். அதே சமயத்துல ராகு உங்க ராசியில் இருக்கிறாங்க. அந்த ராகு பகவானையும் குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால வேற ஜாதி, வேற மதம், வேற இனம், இந்த மாதிரி கலப்பு திருமணங்களும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லைன்னா கலப்பு திருமணங்களை நீங்க பண்ணி வைப்பீங்க. இது மாதிரி யோகங்களும் உங்களுக்கு நல்லா இருக்குது. வெளிநாடு போவீங்க, வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் பண்ணுவீங்க, வெளிநாட்டில் சம்பாதிச்சு இந்தியாவில் சொத்து சேர்த்துவீங்க. எதிர்பார்க்க முடியாது. வெளிநாட்டிலேயே சொத்து வாங்கலாம்னு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. வெளிநாட்டில் உள்ளவங்க இப்போ மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, கனடா, சுவிட்சர்லாந்து, ஜப்பான், யுஎஸ்ஏ, இது மாதிரி இன்னும் எத்தனையோ வெளிநாடுகள் இருக்குது. இந்த வெளிநாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் சொல்கிற கும்பராசிக்காரங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி நடக்கும். ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். அது தொழிலாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம். இதில் ஏதாவது ரூபத்தில் மாற்றம் நடக்கும். அந்த மாற்றத்தால் மனசு மிகவும் சந்தோஷப்படும். அது போக உங்கள் மக்கள்னால கண்டிப்பாக நீங்கள் வேதனைப்பட்டீங்க. அவங்க நல்லா படிப்பு வரல, நல்லா படிக்கலை அப்படின்னு வேதனைப்பட்டீங்க. இல்லை உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பொண்ணு நல்லா வாழலைன்னு வேதனைப்பட்டீங்க. அதே சமயத்தில் உங்கள் மக்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு வேதனைப்பட்டீங்க. உங்கள் மக்களுக்கு நல்ல வேலை கிடைக்கலன்னு வேதனைப்பட்டீங்க. அந்த குறைபாடுகள் இந்த பீரியட்ல தீரப்போகுது. கும்பராசிக்காரங்களே,
கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மன மகிழ்ச்சியான டைம் தான் இந்த டைம். இந்த பீரியடில் நீங்கள் வந்து கால பைரவரை கும்பிட்டு வாங்க. அது போக குரு தட்சிணாமூர்த்தியையும் கும்பிட்டு வாங்க, விநாயகரையும் கும்பிட்டு வாங்க. இது வந்து பிரம்ம முகூர்த்த டயத்தில் கும்பிட்டு வாங்க. அது உங்களுடைய பிரார்த்தனையை முன்வைங்க. அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக உங்களுக்கு பலிக்கும், நல்லது நடக்கும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் எனக்கு ஜாதகம் அனுப்புறீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே நன்றி. உங்கள் ஜாதகத்தை நானே கணிச்சு நானே சொன்னா தான் எனக்கு திருப்தி. நான் ஸ்டேப் போட்டெல்லாம் பார்க்கக்கூடாது. அதனால் ஒரு 15 நாள் ஆகும். கொஞ்சம் பொறுமை காத்து என்கிட்ட ஜாதகம் பாருங்கள். ரொம்ப அவசரமாக இருக்கிறவங்க வேறு ஏதாவது அனுபவம் உள்ள ஜோசியர்கிட்ட பாருங்கள். நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.